இதுக்கு இடையில வந்து பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் அவர்களுடைய பேர் இந்த படம் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அடிபடுது. உங்களுடைய பொறுப்பு எப்படி? நெறைய அடிபடுது சார். அது வந்து அதெல்லாம் அதெல்லாம் யூகங்கள் தான். நெறைய பேர் சந்திச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா எனக்கே, நீங்க தான் வந்து கமல் சாரோடலாம் பழக்கமா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கே 5, 6 பேர் ஃபோன் பண்ணி, "சார் நான் கதை சொல்ல வரேன், கதை சொல்ல வரேன்னு" சொல்றாங்க. அங்க ஒரு முறை இருக்கும். நீங்க அது பெரிய ஹீரோ, சூப்பர் ஸ்டார். இவரும் வந்து பெரிய உலக நாயகன். அந்த அந்த கம்பெனி வந்து ஒரு 27 படங்கள பண்ண ஒருபாடு ஒரு பெரிய முக்கியமான இடத்துல வந்து நிக்குது. அப்போ அதில வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய கதவு திறந்திருந்தால் கூட, எல்லாரும் திறந்துட்டு நான் நம்பல. அவங்க 2 பேரும் விரும்புகிற, பழகிய புதிய ஆட்களை மட்டும் தான் வந்து தேர்ந்தெடுத்து கதை கேட்பாங்க. ஏன்னா, இப்போ அவசரமாவும் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க பல பேர கேட்பாங்க. இவர் தான்னு முடிவு பண்றது வந்து, அவங்க சொல்லாத வரைக்கும் போய் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பார்க்கிங் படத்தினுடைய இயக்குனர் போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான்.